ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் வச்சு பஜ்ஜி பண்ண போகிறோம். கோவக்காய் நம்ம ஃப்ரை பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், கிரேவி பண்ணியிருப்போம், குழம்பு வச்சுருப்போம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி பண்ண போகிறோம். இது கோவக்காய்னே நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கோவக்காவெலாம் நல்லா கழுகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது லைட்டாக பழுத்துருச்சு, அதனால தான் ஃப்ரை பண்ண வேண்டாம், பஜ்ஜி பண்ணிடலாம் பார்த்தேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும். பழுத்திருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் பழுத்த கோவக்காய் இருந்து தான் இதில் நீங்கள் பஜ்ஜி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோவக்காய் எல்லாத்தையும் நல்லா கழுகிட்டு அதை நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கோவக்காயில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ரத்தத்தில் இருக்கிறதான சர்க்கரையின் அளவை வந்து இது கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோவக்காய் சாப்பிட்டு வர்றதுனால அந்த செரிமான வந்து அதிகப்படுத்துகிறது. அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இது பாதுகாக்கிறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறதான நார்ச்சத்துக்கள் வந்து உடை எடையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட உதவி செய்யுது. அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க கோவக்காயை உணவில் சேர்த்துட்டு வரலாம். மேலும் இது சிறுநீரகத்தில் வந்து கல் வந்து வராமல் பாதுகாக்கிறது. வாய்ப்புண் பிரச்சனை, வயிற்றுப்புண் பிரச்சனைகள்லாம் இது சரி செய்கிறது. இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை மாவு இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ அதனால் வீட்டில் வந்து பஜ்ஜி மாவு இருந்தது, அதையே சேர்த்துட்டேன். கடலை மாவு இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவு கூட சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், அதாவது தனி வத்தல் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சி பஜ்ஜி சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் டேரெக்டாகவே பஜ்ஜி மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவக்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்று சாப்பிடும்போது வாயில் அடிக்கடி நாக்கில் புண்ணு வரும் இல்லையா, அந்த புண்ணுலாம் சரியாயிடும். கண் ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் பயன் தருகிறது. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு கோவக்காய் எடுத்து பஜ்ஜி மாவில் வந்து தொட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இது வேகிறதும் சீக்கிரமே வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். கோவக்காயும் சின்ன பீஸாக இருக்கிறதுனாலே நம்மளுக்கு இது சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு லைட்டாக 2 புறம் மட்டும் பெரட்டி விட்டு வேக வச்சா போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு பார்க்கவே தெரியும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கனால உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது என்ன பஜ்ஜினே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் இருந்தால் கண்டிப்பாக இதே போல் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட பஜ்ஜி வந்து தயாராகிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா கோவக்காயும் அதே போலயே நம்ம மசாலா தொட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இதில் அதிக சத்து இருக்குது. கோவக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதே போல் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, கட்டாயம் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.